Alright, ஆனந்தா கீதாவோடு இணைந்திருக்கீங்க. மத்தவங்கள மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குற சுகம் இருக்கு, அது ஒரு தனி சந்தோஷம். அதை நீங்க ஃபீல் பண்ண போறீங்களா? வாங்க, யார மாட்டி விட போறீங்களோ அவங்களோட டீடைல்ஸோட வாங்க raga.thr.fm. கதை, திரைக்கதை, வசனம் அதையும் போட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும் அவங்கள மாட்டி விடுறதுக்கு. ஓகே, யாஷினி தேவியோட அம்மா வந்து மாட்டி விட்டோம், யாஷினி வந்து கரெக்டா வேலை செய்யல அப்படி இப்படின்னு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம். எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு இதோ கேட்க போறீங்க. Alright, இது ராகா. ஹலோ, வணக்கம் சிஸ்டர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இல்ல ஆண்டி, I just want to check with you something. உங்ககிட்ட யாஷினி சொன்னாங்களா இந்த மாதிரி நம்ம கூப்பிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணோம் அப்படின்ட்டு? ஒரு மாசமா அவங்களோட வேலையில வந்து ரொம்ப நம்ம சரியா செய்ய மாட்டாங்க, வேலை நம்ம குடுக்கற வேலையை செய்ய மாட்டாங்க, ஒன் டைமுக்கு வேலைக்கு வர மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும் நம்ம ரேடியோ ஜாப்னா எப்படின்னு சொல்லிட்டு 4 மணிக்கு ஸ்டார்ட்னா 3:30 மணிக்குலாம் இங்க இருந்து ஆகணும். ஆனா அவங்க 4 மணிக்கு ஸ்டார்ட்னா 4:15 4:10 அப்படிதான் வராங்க. ஏன்னு கேட்டா இல்ல டயர்டா இருக்கு, தூங்கிட்டேன், இதே ரீசன் தான். இந்த மாதிரி டைம்ல அவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இது நல்லது இல்ல. அதுக்குதான் உங்ககிட்ட கால் பண்ணி அவங்க சொல்லிருக்காங்களா இல்ல நீங்க ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணீங்களான்னு கேட்கதான் கால் பண்ணிருக்கேன். ஆனா என்கிட்ட சொல்லுவாங்க, அம்மா எனக்கு இத்தனை மணிக்கு எழுப்பி விடுன்ட்டு. நான் சமயத்துல நானும் தூங்கிடுவேன், நானும் மறந்துடுவேன் பாருங்க. சரி, நான் அவங்கள்ட்ட பேசி பாக்குறேன், பேசுறேன். ஏன்னா இப்ப பாருங்க, இப்ப கலக்கல் கலையில அவங்க தான் ப்ரொடியூசரா இருக்காங்க. சோ பாருங்க, அவங்கதான் முதல் நிக்கணும் இங்க வந்து. ஆனா அவங்க தூங்கிடுறாங்க. இங்க வந்துட்டு ஆனந்தா போன் அடிச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, எங்க இருக்க யாஷினி சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் அவங்க தான் எடுத்து நடத்தணும், அவங்க தான் கலக்கல் கலையை பாத்துக்கணும். ஆனா அவங்க இருக்க மாட்டாங்க. சொல்லி பார்த்தாச்சு, கேக்குறப்பெல்லாம் ஐயோ என்னால முடியாதுன்னு நினைக்கிறேன், நான் தூங்கிட்டேன், எனக்கு உடம்பு முடியல, இதேதான் எல்லாம் எப்ப கேட்டாலும் இதே ரீசன் தான். அப்புறம் எப்ப பார்த்தாலும் Facebookலயே இருக்காங்க, ராத்திரி ஃபுல்லா Facebookல இருக்காங்க. சோ அதனால என்னன்னு தெரியல, அவங்களுக்கு தூக்கம் பத்தல போல. இல்ல, ஏன்னா அவங்க வந்து வீட்டுல இருந்து போனா நான் அது கொஞ்சம் இது பண்ணிக்குவேன் பாருங்க. அவங்க வந்து இப்ப அங்க பூச்சவங்கள இருந்து இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஏன்னா நான் அங்க வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. வீட்டுல இருந்துன்னா நான் வந்து எந்த நேரம் நான் இது பண்ணிக்க கண்காணிக்கலாம் பாருங்க. நான் எழுப்புறதோ என்ன அனுப்புறதோ எல்லாம் இது பண்ணிக்குவேன். ஆமா, சரி, ஏதாச்சும் நம்ம அட்வைஸ் பண்ணா கொஞ்சம் ரூடா வேற பேசிடுறாங்க, எனக்கு தெரியும் என்ன செய்யறதுன்ட்டு அப்படின்னு எடுத்த உடனே. சரி சரி சரி, நான் அவங்ககிட்ட பேசுறேன் சிஸ்டர். ஆனா ஆண்டி இப்ப வந்து என்ன முடிவு எடுத்திருக்கணும், அவங்களுக்கு ஒரு 2 வாரம் நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம எத்தனை தடவை சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. ஒரு 2 வாரம் நம்ம அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக அவங்கள வந்து நம்ம லீவுக்கு அனுப்புறோம். இப்ப 2 வாரம் அவங்க 1 இயருக்கு வர மாட்டாங்க. ஏன் லேட்டா வரேன்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம், இந்த வேலை செய்யலன்னா அதுக்கு ஒரு காரணம், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருக்காங்க. சோ ஆண்டி, இது வந்து ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு இந்த மேட்டர். ஆனா அவங்க ரொம்ப யங், வெரி யங். ஆமா, எங்களே அவங்க தான் யங்கான ஒரு டிஜே பாருங்களேன். அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி இப்படி இருக்க கூடாது, ரொம்ப ப்ரோஆக்டிவா இருக்கணும். தெரியல ஆண்டி, மேபி நீங்க அவங்களை கூட்டிட்டு போய் செக் பண்ணி பாக்குறீங்களா? தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்த. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா அவங்க வந்து ஆமா ஆண்டி, டூ லேட் ஆண்டி. ஆனா நாங்க இந்த நம்ம இந்த 2 வாரம் அவங்க லீவ் கொடுத்துட்டோம், ஓகேவா? அவங்க அங்க வருவாங்க, நீங்க ப்ளீஸ் அவங்கள வந்து ஒரு நல்ல செக்அப் கூட்டிட்டு போங்க. அவங்கள நல்லா, ஏன்னா நல்ல பிள்ளை, ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்தவங்க, திடீர்னு அந்த மாற்றத்தெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியல. அதான் பிரச்சனையே இப்ப. சரி சரி சரி, நான் பேசுறேன் அவங்கள்ட்ட. Thanks, Auntie, hello. Yeah, did Shanti tell you the situation? Yeah, சொன்னாங்க. Okay, so அவங்க வந்து வீட்டுக்கு அனுப்ப போறோம். Okay, so நீங்க வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி எப்படி அவங்க வந்து வேலைக்கு கரெக்டா வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். Okay? Okay. இல்லன்னா அவங்களுக்கு வந்து இது எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு லெட்டர் அனுப்பிடுவோம். என்ன சொன்னீங்க? இது எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பி கொடுத்துருவோம். ஐயோ, ஏன் அப்படி இருக்கீங்க? போங்க, எனக்கு மனசே கஷ்டமா இருக்குல்ல. ஐயோ, எனக்கு மனசு இப்ப எப்படி? ஐயோ, கொஞ்ச நேரத்துல ஏன் அப்படி பண்றீங்க? இந்த ஐடியா கொடுத்ததே உங்க டாக்டர் தான், என்ன செய்யறது? கடவுளே, அப்படி பண்றீங்க நீங்க, ரொம்ப மோசம். நான் நினைச்சுக்குவேன், இன்னைக்கு ரேடியோல நான் தினமும் கேட்டு எல்லாத்தையும் சிரிப்பேன். ஐயோ, நம்மளுக்கு யாராவது சொல்லிட்டு போய் கூப்பிட போறாங்களோ அப்படி இருக்கு. ஐயோ, நீங்க ரொம்ப மோசம். எனக்கு கொஞ்ச நேரத்துல நான் அனுபவிச்சுட்டீங்க. ஆண்டி, யாஷினி ரொம்ப நல்ல பிள்ளை, ரொம்ப நல்லா வேலை செய்யறாங்க ஆண்டி, கவலைப்படாதீங்க. ஐயோ, அது என் மேல அந்த மாதிரி பண்ணாத, இப்ப இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. ஐயோ, சொல்லுங்க தம்பி. உங்க குரலும் யாஷினி குரல் ஏறக்குறை சேமா இருக்கு, சேஞ்ச் பண்ணி பாப்போமா? நோ ப்ராப்ளம், என்ன கூப்பிடுங்க. சொல்லிடுறேன். ஓகே, யூ ஆர் அப்பாயிண்டட் ஆண்டி. தேங்க்யூ. அடுத்த அறிவிப்பாளர் நான் தான் நினைக்கிறேன். இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? All
ஆல்ரைட், ஆனந்தா கீதாவோடு இணைந்திருக்கீங்க. மத்தவங்கள மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குற சுகம் இருக்கு, அது ஒரு தனி சந்தோஷம். அதை நீங்க ஃபீல் பண்ண போறீங்களா? வாங்க, யார மாட்டி விட போறீங்களோ அவங்களோட டீடைல்ஸோட வாங்க raga.thr.fm. கதை, திரைக்கதை, வசனம் அதையும் போட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும் அவங்கள மாட்டி விடுறதுக்கு. ஓகே, யாஷினி தேவியோடைய அம்மா வந்து மாட்டி விட்டோம், யாஷினி வந்து கரெக்டா வேலை செய்யல அப்படி இப்படின்னு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம். எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு இதோ கேட்க போறீங்க. ஆல்ரைட், இது ராகா. ஹலோ, வணக்கம் சிஸ்டர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இல்ல ஆண்டி, ஜஸ்ட் வாண்ட் டு செக் வித் யூ சம்திங். உங்ககிட்ட யாஷினி சொன்னாங்களா இந்த மாதிரி நம்ம கூப்பிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணோம் அப்படின்ட்டு? ஒரு மாசமா அவங்களோட வேலையில வந்து ரொம்ப நம்ம சரியா செய்ய மாட்டாங்க. வேலை நம்ம குடுக்கற வேலையை செய்ய மாட்டாங்க. ஒன் டைமுக்கு வேலைக்கு வர மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும் நம்ம ரேடியோ ஜாப்னா எப்படின்னு சொல்லிட்டு 4 மணிக்கு ஸ்டார்ட்னா 3:30 மணிக்குலாம் இங்க இருந்து ஆகணும். ஆனா அவங்க 4 மணிக்கு ஸ்டார்ட்னா 4:15 4:10 அப்படிதான் வராங்க. ஏன்னு கேட்டா, இல்ல டயர்டா இருக்கு, தூங்கிட்டேன், இதே ரீசன் தான். இந்த மாதிரி டைம்ல அவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இது நல்லது இல்ல. அதுக்குதான் உங்ககிட்ட கால் பண்ணி அவங்க சொல்லிருக்காங்களா, இல்ல நீங்க ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணீங்களான்னு கேட்க தான் கால் பண்ணிருக்கேன். ஆனா என்கிட்ட சொல்லுவாங்க, அம்மா எனக்கு இத்தனை மணிக்கு எழுப்பி விடுன்ட்டு. நான் சமயத்துல நானும் தூங்கிடுவேன், நானும் மறந்துடுவேன் பாருங்க. சரி, நான் அவங்கள்ட்ட பேசி பாக்குறேன், பேசுறேன். ஏன்னா இப்ப பாருங்க, இப்ப கலக்கல் கலையில அவங்க தான் ப்ரொடியூசரா இருக்காங்க. சோ பாருங்க, அவங்கதான் முதல் நிக்கணும் இங்க வந்து. ஆனா அவங்க தூங்கிடுறாங்க. இங்க வந்துட்டு ஆனந்தா போன் அடிச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, எங்க இருக்கு யாஷினி, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் அவங்க தான் எடுத்து நடத்தணும், அவங்க தான் கலக்கல் கலையை பாத்துக்கணும். ஆனா அவங்க இருக்க மாட்டாங்க. சொல்லி பார்த்தாச்சு, கேக்குறப்பெல்லாம் ஐயோ என்னால முடியாதுன்னு நினைக்கிறேன், நான் தூங்கிட்டேன், எனக்கு உடம்பு முடியல, இதேதான் எல்லாம். எப்ப கேட்டாலும் இதே ரீசன் தான். அப்புறம் எப்ப பார்த்தாலும் Facebookலயே இருக்காங்க, ராத்திரி ஃபுல்லா Facebookல இருக்காங்க. சோ அதனால என்னன்னு தெரியல, அவங்களுக்கு தூக்கம் பத்தல போல. இல்ல, ஏன்னா அவங்க வந்து வீட்டுல இருந்து போனா நான் அது கொஞ்சம் இது பண்ணிக்குவேன் பாருங்க. அவங்க வந்து இப்ப அங்க பூச்சவங்கள இருந்து இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஏன்னா நான் அங்க வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. வீட்டுல இருந்துன்னா நான் வந்து எந்த நேரம் நான் இது கண்காணிக்கலாம் பாருங்க. நான் எழுப்புறதோ என்ன அனுப்புறதோ எல்லாம் இது பண்ணிக்குவேன். ஆமா, சரி, ஏதாச்சும் நம்ம அட்வைஸ் பண்ணா கொஞ்சம் ரூடா வேற பேசிடுறாங்க. எனக்கு தெரியும் என்ன செய்யறதுன்ட்டு அப்படின்னு எடுத்த உடனே. சரி சரி சரி, நான் அவங்ககிட்ட பேசுறேன் சிஸ்டர். ஆனா ஆண்டி, இப்ப வந்து என்ன முடிவு எடுத்திருக்கணும், அவங்களுக்கு ஒரு 2 வாரம் நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம எத்தனை தடவை சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. ஒரு 2 வாரம் நம்ம அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக அவங்கள வந்து நம்ம லீவுக்கு அனுப்புறோம். இப்ப 2 வாரம் அவங்க 1 இயருக்கு வர மாட்டாங்க. ஏன் லேட்டா வரேன்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம், இந்த வேலை செய்யலன்னா அதுக்கு ஒரு காரணம், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருக்காங்க. சோ ஆண்டி, இது வந்து ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு இந்த மேட்டர். ஆனா அவங்க ரொம்ப யங், வெரி யங். ஆமா, எங்களே அவங்க தான் யங்கான ஒரு டிஜே பாருங்களேன். அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி இப்படி இருக்க கூடாது, ரொம்ப ப்ரோஆக்டிவா இருக்கணும். தெரியல ஆண்டி, மேபி நீங்க அவங்களை கூட்டிட்டு போய் செக் பண்ணி பாக்குறீங்களா? தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்த. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா அவங்க வந்து ஆமா ஆண்டி, டூ லேட் ஆண்டி. ஆனா நாங்க இந்த தடவை நம்ம இந்த 2 வாரம் அவங்க லீவ் கொடுத்துட்டோம், ஓகேவா? அவங்க அங்க வருவாங்க, நீங்க பிளீஸ் அவங்கள வந்து ஒரு நல்ல செக்அப் கூட்டிட்டு போங்க. அவங்கள நல்லா, ஏன்னா நல்ல பிள்ளை, ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்தவங்க திடீர்னு அந்த மாற்றத்தெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியல. அதான் பிரச்சனையே இப்ப. சரி சரி சரி, நான் பேசுறேன் அவங்கள்ட்ட. தேங்க்ஸ். Auntie, Hello. yeah, did Shanti tell you the situation? Yeah, சொன்னாங்க. Okay, so அவங்க வந்து வீட்டுக்கு அனுப்ப போறோம். Okay, so நீங்க வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி எப்படி அவங்க வந்து வேலைக்கு கரெக்டா வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகே, இல்லன்னா அவங்களுக்கு வந்து இது எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு லெட்டர் அனுப்பிடுவோம். என்ன சொன்னீங்க? இது எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பி கொடுத்துருவோம். ஐயோ, ஏன் அப்படி இருக்கீங்க? போங்க, எனக்கு மனசே கஷ்டமா இருக்கலாம். ஐயோ, எனக்கு மனசு இப்ப எப்படி? ஐயோ, கொஞ்ச நேரத்துல ஏன் அப்படி பண்றீங்க? இந்த ஐடியா கொடுத்ததே உங்க டாக்டர் தான், என்ன செய்யறது? கடவுளே, அப்படி பண்றீங்க நீங்க, ரொம்ப மோசம். நான் நினைச்சுக்குவேன், இன்னைக்கு ரேடியோல நான் தினமும் கேட்டு எல்லாத்தையும் சிரிப்பேன். ஐயோ, நம்மளுக்கு யாராவது சொல்லிட்டு போய் கூப்பிட போறாங்களோ அப்படின்னு. ஐயோ, நீங்க ரொம்ப மோசம். எனக்கு கொஞ்ச நேரத்துல நான் அழுவ வச்சுட்டீங்க. ஆண்டி, யாஷினி ரொம்ப நல்ல பிள்ளை, ரொம்ப நல்லா வேலை செய்யறாங்க ஆண்டி, கவலைப்படாதீங்க. ஐயோ, அது என் மக அந்த மாதிரி பண்ணாத, இப்ப இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. ஆண்டி, ஐயோ, சொல்லுங்க தம்பி. உங்க குரலும் யாஷினி குரல் ஏறக்குறை சேமா இருக்கு, சேஞ்ச் பண்ணி பாப்போமா? நோ ப்ராப்ளம், என்ன கூப்பிடுங்க. சிறந்த விஷயம் சொல்லிடுறேன். ஓகே, யூ ஆர் அப்பாயிண்டட் ஆண்டி. தேங்க்யூ. அடுத்த அறிவிப்பாளர் நான் தான் நினைக்கிறேன். இது எப்படி இருக்கு?